அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழக அமைச்சரவை மாற்றம். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது 5 முறை நடைபெற்றுள்ளது. தற்பொழுது மீண்டும் தமிழக அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளது. இது 6வது அமைச்சரவை மாற்றம் என்றால் மிகையாகாது. மேலும் இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கும் என்று திமுகவினர் மட்டும் இல்லாமல் மக்களும் நம்பி வருகிறார்கள். சமீபத்தில் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக, அதாவது வேலை வாங்கி தருவதாக முறைகேடாக பணம் பெற்றது தொடர்பாக சிறைச்சாலை சென்ற செந்தில் பாலாஜி அவர்கள் ஓராண்டிற்கு மேல் ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்தார். பின்பு ஒரு வழியாக அவருக்கு சிறைச்சாலையிலிருந்து ஜாமீன் கிடைத்தது. வெளியே வந்தவுடன் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார். தற்பொழுது அவர் அமைச்சராக்கப்பட்டது செல்லாது. சிறையில் இருந்து ஊழல் குற்றவாளியாக வெளியே வந்த ஒருவர் எப்படி மீண்டும் அமைச்சராகலாம் என்ற பொதுநல வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் மீண்டும் விசாரணை வந்தபோது நீதிபதிகளோ சரமாரியான கேள்விகளை முன்வைத்தார்கள். குற்றவாளியாக நீதிமன்றத்திற்கு வந்த நீங்கள் நீண்ட நாள் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்ற கருணையின் அடிப்படையில்தான் உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் வழங்கினோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வெளியே சென்றவுடன் அமைச்சராகிவிட்டீர்கள். நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அமைச்சர் இல்லை, ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். வெளியே சென்றவுடன் அதிகபட்ச பொறுப்பை பெற்றுள்ளீர்கள், அமைச்சராக இருக்கின்றீர்கள். உங்களது அதிகாரம் அதிகமாக உள்ளது. இதை வைத்து நீங்கள் சாட்சிகளை கலைக்க மாட்டீர்கள் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாங்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் தவறு செய்துவிட்டோமோ என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. உங்களிடம் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஒன்று, நீங்கள் அமைச்சராக இருந்தால் உங்களது ஜாமீன் ரத்து செய்யப்படும். இல்லை, நீங்கள் வெளியில் இருக்க வேண்டும் என்றால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதில் எதை தேர்வு செய்வது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதுவும் 2 நாட்களுக்குள் நடைபெற வேண்டும் என நீதிமன்றம் கிடுக்குப்பிடி போட்டது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அவராகவே முன்வந்து தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். எனவே இன்று அவர் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மசோதாக்களை சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி அவர்கள் தாக்கல் செய்து பேசினார். இதுவே பேசுபொருளாக மாறியது. மேலும் திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக மீண்டும் தனது பதவியை ராஜினாமா செய்வது இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இரண்டாவதாக பொன்முடி. இவர் நீ எஸ்சி தானே, பெண்களை பார்த்து ஓசி பஸ் மற்றும் சைவம் வைணவம் தொடர்பான ஆபாசமான பேச்சு என தொடர்ச்சியாக இவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். ஏற்கனவே மணல் கொள்ளை வழக்கு என இவர் மீது குற்றச்சாட்டு இல்லை என்றால் மிகையாகாத அளவிற்கு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு வரக்கூடியவர். ஆனால் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்குவதையும் இவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் எப்படி அமைச்சரவையில் தொடரலாம் என நீதிமன்றமே முன்வந்து கேள்விகளை எழுப்பியது. இவர் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சை பேசிய உடனேயே அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டதே தவிர அமைச்சர் பதவி பறிக்கப்படவில்லை. எனவே தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய தர்மசங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதால் இவரது அமைச்சர் பதவி பறிக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. அடுத்ததாக அமைச்சர் காந்தி. இவர் 18வது மக்களவைத் தேர்தலிலிருந்தே திமுகவிற்கு ஒழுங்காக வேலை செய்வதில்லை. அந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரையே தோற்கடிக்க இவர் சதி செய்தார். மேலும் தனது மகனுக்கு அரக்கோணம் தொகுதியை கேட்டார், ஆனால் கிடைக்கவில்லை. அதனால்தான் இதுபோன்று செய்தார் என்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் பொங்கல் திருவிழாவின் பொழுது தமிழக அரசால் வழங்கப்பட்ட வேட்டி சேலையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் இவர் சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. எனவே இவரது அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. அடுத்ததாக கயல்விழி செல்வராஜ். இவரும் சிறப்பாக செயல்படுவது இல்லை. இவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறப்பட்டு வருகிறது. எனவே இவரது பதவியும் பறிக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. கயல்விழி செல்வராஜ் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அவரை மாற்றும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக தமிழரசியை கொண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் மூர்த்தி, மதுரையைச் சேர்ந்த இவர் பல்வேறு விதமான முறைகேடுகள் மற்றும் சர்ச்சைகளில் ஆரம்பம் முதலே சிக்கி வந்துள்ளார்.
அதுபோன்ற சூழ்நிலையில்தான் இவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது. ஆனால் தற்பொழுது இவர் சாதிய ரீதியான பல்வேறு வன்மமான பேச்சுகளை பேசியுள்ளார். எனவே இவரால் திமுக அரசிற்கு பல்வேறு விதமான களங்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. எனவே இவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவரது அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டால் மதுரையைச் சேர்ந்த அதே சமூகத்தைச் சேர்ந்த தளபதிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று கன்னியாகுமரி எப்பொழுதுமே தமிழக கட்சிகளுக்கு பலமான மாவட்டமாக இருந்ததில்லை, தேசிய கட்சிகளுக்கு பலமான மாவட்டமாக இருந்து வருகிறது. கருணாநிதி அவர்கள் கூறும்பொழுது நெல்லை எங்களது எல்லை, கன்னியாகுமரி என்றுமே எங்களுக்கு தொல்லை என்று கூறுவார். அதனுடைய அடிப்படையில் வரும் தேர்தலை கணக்கில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த திமுகவின் முகமாக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இப்படி அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தனக்கு அதிகாரமே இல்லை, தனது துறைக்கு நிதியே இல்லை என ஆதங்கப்பட்டு சட்டமன்றத்திலேயே பேசியிருந்தார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக டாஸ்மார்க் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம், KN நேரு போன்றவர்கள் மூத்த அமைச்சர்களாக தமிழக அமைச்சரவையில் தொடர்ந்து வருகிறார்கள். இவர்களது இலாக்காக்கள் மாற்றப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.